விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மறுசீரமைப்பு பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த பணியின் போது தலைவர் அவர்கள் தற்போது எனக்கு மாநில செயலாளர், கட்சியினுடைய இளைஞரணி மாநில செயலாளர், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை என்கிற அமைப்பிற்கு மாநில செயலாளராக தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மண்டல பகுதிகளுக்கு என்னை நியமனம் செய்திருக்கிறார். அதற்கு முன்பு நான் 2.5 ஆண்டுகள் மண்டல செயலாளராக தூத்துக்குடி, தென்காசி மண்டல செயலாளராக பணியாற்றியிருக்கிறேன். அதற்கு முன்பு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளராகவும், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளராகவும், மாணவரணி மாவட்ட செயலாளராகவும், மாவட்ட செய்தி தொடர்பாளராகவும், திருச்செந்தூர் ஒன்றியத்தினுடைய ஒன்றிய பொறுப்பாளராகவும், நான் சார்ந்த எனது கிராமத்தின் கிளை பொறுப்புகளிலும் நான் பணியாற்றியிருக்கிறேன். கடந்த 1999ஆம் ஆண்டு முதல் தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய தலைமையை ஏற்று சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற தலைவருடைய கொள்கையினை ஏற்று நான் களப்பணி செய்து வந்தவன். இந்த நிலையில் இன்றைக்கு நான் தேர்தலில் கூட்டணி கட்சி வேட்பாளரை எதிர்த்து தேர்தலில் நிற்கக்கூடிய ஒரு முடிவை நான் எடுத்திருக்கிறேன். அது தொடர்பாக எனது விளக்கத்தை எனது தொகுதியை சார்ந்த மக்களுக்கும், எனது கட்சியை சார்ந்த தோழர்களுக்கும், எனது தலைவருக்கும், கட்சி தலைமைக்கும் தெரிவிக்க வேண்டிய கடமைப்பட்டவன் என்கிற முறையில் இந்த ஊடக சந்திப்பிற்கு நான் சம்மதம் தெரிவித்திருக்கிறேன். திருச்செந்தூர் தொகுதி நலன் சார்ந்து நான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கிறேன். கடந்த 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலிருந்து இன்று வரை இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மாண்புமிகு அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார். தொடர்ந்து அவர் 6 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். 7வது முறையும் அவருக்கே அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தொகுதி நிலவரம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்பி மக்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இங்கே பார்க்க முடியும். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் இந்த தொகுதியில் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள், மீனவ பெருங்குடி மக்கள், கிறிஸ்துவ பெருங்குடி மக்கள், ஆதிதிராவிடர் பெருங்குடி மக்கள், இப்படி ஒரு முக்கிய சமூகமாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் கணிசமான வாக்கு வங்கிகளை கொண்ட ஒரு தொகுதி. இங்கே தொடர்ச்சியாக நாடார் சமுதாய மக்களுக்கான வாய்ப்பு என்பது தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் அல்லது அதிமுகவில் 2 முறை அவருக்கான வாய்ப்பு 2001, 2006 காலகட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுபோல அடுத்து வரக்கூடிய எல்லா தேர்தல்களிலும் திமுகவில் முழுக்க அவருக்கே அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் தொடர்ச்சியாக தொகுதியில் போட்டியிடுவதோ அல்லது வெற்றி பெறுவதோ, அவர் தொடர்ச்சியாக அமைச்சராக பதவி வகிப்பதோ இங்கே யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வெற்றி பெற்றவர் இந்த தொகுதிக்கு என்ன செய்திருக்கிறார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த தேர்தலுக்கு முன்பு அவர் தேர்தலில் போட்டியிடவில்லை, ஒதுங்கி செல்லுகிறார், தேர்தலை விட்டு விலகி செல்லுகிறார் என்கிற தகவல் எல்லாம் அவருடைய ஆதரவாளர்களே வெளிப்படையாக பேசினார்கள். நாங்களும் அதை நல்ல முடிவாக நாங்கள் கருதினோம். இன்றைக்கு அவர் மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு வேட்பாளர் அறிவிப்பு செய்யப்பட்டு நாமினேஷன் தாக்கல் செய்திருக்கிறார், மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பெருவாரியான உறுப்பினர்கள் இதை விரும்பாமல் இருந்தாலும் கூட தலைமையின் முடிவு, தலைவர் எடுத்திருக்கிற முடிவு, கூட்டணி கட்சியின் முடிவு என்கிற அடிப்படையில் இதை ஏற்றுக்கொண்டு நாம் கடந்த காலங்களில் எவ்வளவோ நெருக்கடிகளுக்கு ஆளாகி இருக்கிறோம். அந்த நெருக்கடிகளை எல்லாம் நாம் இன்றைக்கு நேரடியாக அவரோடு விவாதிப்பதற்கோ அல்லது அதை பற்றி பேசி கூட்டணிக்குள் குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்கோ நமக்கு விருப்பமில்லை. ஒரு தேர்தலில் ஒரு வாய்ப்பை நாம் விட்டு கொடுக்கலாம். ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய காலத்தில் அவருக்காக இங்கே விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சி என்பது கேள்விக்குறியாகிறது. நானெல்லாம் எனது சிறுவயது தொட்டு இந்த கட்சியில் நான் வேலை செய்து வருகிறேன், உழைத்து வருகிறேன். எனக்கு இந்த கட்சியிலே சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்கிற ஆசை உண்டு, விருப்பம் உண்டு. மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கவாதிகளும்
நாடாளுமன்றத்திலும் சட்டமன்ற தேர்தலிலும் பங்கு பெற வேண்டும், அதுதான் மக்கள் கொடுக்கிற அங்கீகாரம் என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய நிலை என்று சொன்னால் அது ஒரு வடமாவட்ட கட்சியாக பார்க்கப்படுகிற நிலை இருக்கிறது. ஆனால் திருச்செந்தூர் தொகுதியில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இந்த பகுதியில் நிர்வாகத்தை கையில் எடுத்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இணையாக நாங்கள் அரசியல் செய்திருக்கிறோம், அரசியல் வேலைகளை செய்திருக்கிறோம், கட்சியை முன்னெடுத்திருக்கிறோம். மக்களுக்கான பொதுமக்களுக்கான போராட்டங்கள் அவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். அப்படி முன்னெடுத்த எங்கள் இயக்கத்தை இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் கூட திருச்செந்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு கவுன்சிலராக வருவதற்கு கூட இங்கு இருக்கிற அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மனமுகர்ந்து ஏற்றுக்கொண்டது கிடையாது. கடந்த 2009ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு கடந்த 2019ஆம் ஆண்டு அவர் ஒரு கவுன்சிலர் சீட்டை எங்களுக்கு தர மறுத்த காரணத்தினால், நாங்கள் தனிச்சு நின்ற காரணத்தினால் திமுக முற்றிலுமாக திருச்செந்தூர் அனைத்து வார்டுகளிலும், திருச்செந்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 5 வார்டுகளிலும் தோல்வியடைந்த நிலையில் முதலில் நாங்கள் கேட்கிற போது மிக ஆணவமாக அவர் சொன்னார், நீங்கள் நின்றாலும் எங்களுக்கு கவலை இல்லை, எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று அலட்சியமாக பதில் சொன்னார். ஆனால் தேர்தல் முடிவில் அவர் தோல்வியடைந்தவுடன் அந்த பழியை, அந்த ஆதங்கத்தை எங்கள் மீது காட்டினார். அதோடு மட்டுமல்ல, தேர்தலில் வெற்றி பெற்ற எங்கள் கட்சியை சார்ந்த ஒரு பஞ்சாயத்து தலைவரை அவர் தங்களது கட்சியில் இணைத்து கொண்டார். அதை கேள்வி கேட்டதற்காக என் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சி செய்யப்பட்டது. என்னை சார்ந்தவர்கள் அதில் பாதிக்கப்பட்டார்கள். என்னோடு இருந்த வேம்படிமுத்து என்கிற தோழர் மிக மோசமாக தாக்கப்பட்டார். இதையெல்லாம் கடந்துதான் கடந்த தேர்தலில் அவருக்கு நாங்கள் தலைமை கேட்டுக்கொண்டதற்கு, நாங்கள் கட்சி கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் ஆதரவளித்தோம், வாக்களித்தோம். இதுபோல பல்வேறு பிரச்சனைகளை நாம் அவரோடு சொல்ல முடியும். அன்றைக்கு அவர் பேசுகிற போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நான் திருச்செந்தூர் ஊராட்சி ஒன்றியத்தை ஒதுக்கி தருவேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார். எதற்காக போராடினமோ அந்த போராட்டம் வெற்றி பெறப் போகிறது என்கிற மகிழ்ச்சியில் தான், சந்தோஷத்தில் தான் அவர் அன்றைக்கு நாங்கள் 2021 தேர்தலில் அவருக்கு நாங்கள் அந்த வாய்ப்பை நாங்கள் கொடுத்தோம். எப்போதுமே தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கட்சி உள்ளாட்சி தேர்தலில் அந்தந்த பகுதியை சார்ந்த மாவட்ட செயலாளர்களோடு தான் அவர்கள் தங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டு, தொகுதி பங்கீடை பகிர்ந்து கொண்டு இதை பேசி முடிவு செய்வார்கள். அப்படிதான் கடந்த காலங்களில் நாங்களும் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அந்த 19 தேர்தலில் எங்களுக்கு முற்றிலுமாக இடங்கள் மறுக்கப்பட்டது. 2002, 2022, 2021 நகராட்சி உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சில இடங்கள் மட்டுமே சொற்பமாக வழங்கப்பட்டது. அந்த இடத்திலும், கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடத்திலும் எங்கள் கட்சியை சார்ந்த ஒரு நபரை சுயேட்சையாக எங்களுக்கு எதிராக நிறுத்தி எங்கள் கட்சி வேட்பாளரை அவர் தோற்கடிக்க செய்தார். அந்த இடத்தில் நாங்கள் வெற்றி பெற முடியாத நிலை இருந்தது. இதை யாரும் மறுக்க முடியாது. இதை எதற்காக குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், நாங்கள் ஒரு ஒன்றிய கவுன்சிலராக, நகராட்சி கவுன்சிலராக, ஒரு பேரூராட்சி கவுன்சிலராக வருவதை கூட விரும்பாத ஒரு மனிதராக அமைச்சர் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய இந்த அமைச்சர் தொகுதியின் நலனுக்காக என்ன செய்தார்? இன்றைக்கு பொதுமக்கள் எங்களிடத்தில் கேட்கிறார்கள். கூட்டணி கட்சி என்கிற முறையில் எப்படியாவது இந்த மாநிலத்தில் எங்கள் தலைவர் சொன்னது போல ஆதிக்க சக்திகள் வேரூன்றிவிடக்கூடாது என்பதற்காக, ஜனநாயக சக்திகளை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆதரித்தாலும் எத்தனை முறை நாங்கள் வெளிப்படையாக கேட்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை விட்டால் வேறு வேட்பாளரே இல்லையா? இன்றைக்கு இங்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அனிதா ராதாகிருஷ்ணனுக்காக வாக்களிக்கிறார்களா அல்லது உதயசூரியன் சின்னத்திற்காக வாக்களிக்கிறார்களா? இந்த கேள்வியை நாங்கள் எங்கள் கூட்டணி கட்சியின் தலைமைக்கு நாங்கள் முன்வைக்கிறோம். வேறு வேட்பாளரே இங்கே இல்லை என்று சொல்ல முடியுமா? அந்த அளவிற்கு இந்த வேட்பாளர் இந்த தொகுதிக்கு என்ன நல்லது செய்திருக்கிறார்? நீங்களே பாருங்கள். பல ஆண்டுகளாய் திருச்செந்தூர் நகரத்தின் மையப்பகுதியில் சாக்கடை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை மாற்றுவதற்கு இங்கே என்ன திட்டம் இருக்கிறது? திருச்செந்தூர் தொகுதி என்பது தமிழ்நாட்டின் கடைக்கோடி ஒரு கடற்கரை கிராமம், கடற்கரை பகுதி. இந்த பகுதியில் இன்றைக்கும் வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் இல்லை. தமிழ்நாட்டோடு பிற பகுதிகளை ஒப்பிட்டு பார்க்கிற போது திருச்செந்தூர் வளர்ச்சி என்பது மிக மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. இன்றைக்கும் திருச்செந்தூர் நகரத்திற்கு தூத்துக்குடியில் இருந்து வர வேண்டும் என்று சொன்னால் 2 மணி நேரம் பேருந்து பயணத்திற்கு செலவாகிறது. அந்த அளவிற்கு சாலை வசதி இன்றி கிடக்கிறது. தமிழ் கடவுள் முருகபெருமானின் 2ஆம் படை வீடு அமைந்திருக்கிற இந்த தலம், உலக தமிழர்கள் அனைவரும் வந்து செல்லுகிற இந்த தலம்,
வெளி மாநிலத்திலிருந்தும் வெளி மாவட்டத்திலிருந்தும் பல்வேறு மக்கள் இங்கே வந்து செல்லுகிறார்கள். ஆனால் இங்கே எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆனால் தொடர்ந்து இங்கே ஒரு மனிதர் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார். இந்த தொகுதிக்கு அவர் எதையும் செய்ததில்லை. இங்கே மாவட்ட மருத்துவமனை கிடையாது, மாவட்ட கல்வி மாவட்டம் கிடையாது, அரசு பாலிடெக்னிக் கேட்டு நாங்கள் பல ஆண்டுகளாய் போராடி கொண்டிருக்கிறோம். கீழநாளமுலை கிணறு பகுதியில் பல ஏக்கர் அரசு நிலம் இருக்கிறது, கோவில் நிலம் இருக்கிறது. அந்த நிலத்தில் பாலிடெக்னிக் கல்லூரி அமைத்து கொடுக்க வேண்டும், பொறியியல் கல்லூரி அமைத்து கொடுக்க வேண்டும், அரசு கலை அறிவியல் கல்லூரி அமைத்து கொடுக்க வேண்டும் என நாங்கள் பல ஆண்டுகளாய் கோரிக்கை வைத்து போராடி வருகிறோம். ஆனால் இன்று வரை அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. அதோடு மட்டுமல்ல, உடன்குடி அனல்மின் நிலையத்திற்கு முதலில் நிலக்கரி கொண்டு வருவதற்கு மணப்பாட்டிற்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கூடல் நகர் பகுதியிலிருந்து தான் துறைமுகம் அமைத்து நிலக்கரி கொண்டு வருவதற்கான திட்டத்தை இவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் தற்போது கல்லாமுடி என்கிற பகுதியில் கடலுக்குள் ராட்சத பாலம் அமைத்து மிகப்பெரிய அளவில் அந்த நிலக்கரி இறக்கு தளத்தை அமைத்திருக்கிறார்கள். அதற்கும் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கும் மிக அருகாமையில் இருக்கிறது. இதனால் கடல் அரிப்பு ஏற்படுவதுடன் மீனவர்களின் மீன்பிடி தொழில் பாதிப்பதுடன் அந்த காலங்காலமாய் தமிழ் பெருங்குடி மக்கள் முருகபெருமானின் 2ஆம் படை வீட்டிற்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வருகிற போது புனித நீராடுவது, கடலில் புனித நீராடுவது வழக்கம். ஆனால் இன்றைக்கு அந்த மக்கள் நீராடக்கூடிய அந்த கடலையும் பாதுகாப்பதற்கு இவர்களிடம் திட்டமில்லை. மாறாக அந்த நீராடக்கூடிய பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற வகையில்தான் அங்கே நிலக்கரி இறக்கு தளத்தை அமைத்திருக்கிறார்கள். அங்கே நிலக்கரி இறக்கு தளம் அமைத்து நிலக்கரியை இறக்குகிற போது அங்கே ஏற்படக்கூடிய அந்த குப்பைகள், அந்த கரிமம், அந்த கரும் குப்பைகள் கடலில் கலந்தால் தண்ணி கருப்பாக மாறினால் மக்கள் எப்படி குளிக்க முடியும்? அவர்களுக்கு சுகாதாரக்கேடு ஏற்படும், மீன்வளம் பாதிக்கும். அதோடு மட்டுமல்லாமல் அந்த தண்ணீரில் குளிப்பதற்கு மக்கள் அவர்கள் அச்சப்படுகிற ஒரு நிலை உருவாகும். காலமாக மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையும் பாழாக்கக்கூடிய வகையில் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். இதற்கு அடிப்படை காரணம் என்ன? கடலுக்குள்ளே பல லட்சம் டன், 1 டன் 2 டன் அல்ல, பல லட்சம் டன் பாறை கற்களை கொண்டு கொட்டி குவித்து ராட்சத ஒரு மேடு, ஒரு துறைமுகம் போன்ற இறக்கு தளத்தை அமைத்திருக்கிறார்கள். இதனால் பவளப்பாறைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, கடல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒரு கோரிக்கை வைத்தோம். மக்களுக்கான வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வாருங்கள். நிலக்கரி இறக்குமதி என்பது உடன்குடி அனல் நிலையத்திற்கு தேவையான ஒன்று. அதற்கு தூத்துக்குடியில் இருந்து ரயில் மூலமாக உடன்குடி நகருக்கு தண்டவாளம் அமைத்து நீங்கள் ரயில் மூலமாக நிலக்கரி கொண்டு வந்தால் அதன் மூலமாக உடன்குடி என்கிற அந்த பெரும் நகரம் தொழில் வளர்ச்சியில், இன்றைக்கு உற்பத்தியில் பெருகி கிடக்கிற அந்த நகரம் பிற பகுதிகளுக்கு அவங்களுடைய உற்பத்தி பொருட்களை கொண்டு செல்வதற்கு, ரயில் மூலமாக கொண்டு செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வைத்து தற்போது கூட தேர்தல் அறிவிப்பிற்கு முன்பு கூட நாங்கள் போராட்டங்களை அறிவித்திருந்தோம். இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை எங்களால் சொல்ல முடியும். கூட்டணியில் கட்சியில் இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் தொடர்ந்து சுட்டி காட்டியிருக்கிறோம், வெளிப்படுத்தி இருக்கிறோம். பொதுமக்களிடத்தில் நாங்கள் இந்த பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு சேர்த்திருக்கிறோம். இந்த நிலையில்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அறிவிப்பு என்பது எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. அவர் இந்த தொகுதி மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத ஒரு வேட்பாளராக இருக்கிறார். தொகுதி மக்கள் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை நம்புகிறார்கள். ஆனால் அவருடைய பிரதிநிதியாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து இருப்பதற்கு உரிய தகுதியுடையவரா என்கிற கேள்வி எங்களுக்கு வருகிறது. எனவே பிற அரசியல் கட்சிகளைப் போல நாம் கருத்தை சொல்லிவிட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய சொற்ப வாய்ப்புகளுக்காக நாம் நிற்காமல் அவரை எதிர்த்து களம் காண வேண்டும். நம்முடைய எதிர்ப்பை அரசிற்கு தெரிவிக்க வேண்டும். மக்களுடைய பிரச்சனைகள் இங்கே ஏராளம் உண்டு. இவற்றையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் தேர்தல் களத்தில் நம்முடைய எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் தேர்தலில் போட்டியிடுவதற்கு முடிவு செய்திருக்கிறோம். நேற்றைய தினம் தேர்தலில் போட்டியிடுவதற்கு முடிவு செய்த கணமே எங்களது கட்சியின் தலைமை நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் சேகுவரா, இளம் சேகுவரா என்கிற எங்களது கட்சியின் நிர்வாகியை தொடர்பு கொண்டு தலைவரிடத்தில் எனது தகவலை தெரிவித்து விடுங்கள். தொடர்ச்சியாக உட்கட்சி விவகாரத்திலும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தலையிட்டு இங்கே விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார். அதே போல அம்பேத்கர் சிலை,
அமைக்கக்கூடிய பணி இன்றைக்கும் முழுமை பெறாமல் இருக்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டே தொடங்கப்பட்ட பணி. அதில் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றவில்லை, முழுமையாக புறக்கணித்து விட்டார். இப்போதும் அந்த வேலைகளை செய்து கொடுப்பதற்கு மனம் வராமல் புறக்கணித்து வருகிறார். எனவே இவருக்கு என்னால் தேர்தல் வேலை செய்ய முடியாது, தொகுதி மக்களுக்கு எதுவுமே செய்யாத ஒரு வேட்பாளருக்கு மக்களிடத்தில் என்னால் சென்று வாக்குகளை கேட்க முடியாது என்று சொல்லி நான் இந்த இடத்துல தொடர்ச்சியாக திருச்செந்தூர் தொகுதி மக்களின் நலனுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தவன் என்கிற முறையில், பல்வேறு கோரிக்கைகளை இந்த பகுதி மக்களுக்காக முன்வைத்தவன் என்கிற முறையில், நான் மக்களை சந்தித்து வாக்குகளை பெற வேண்டும் என்கிற முறையில் நான் தனித்து சுயேட்சையாக கட்சி சார்பில்லாமல் நான் போட்டியிட முடிவு செய்து தேர்தலில் வரக்கூடிய 6ஆம் தேதி வேட்புமனுக்கு கடைசி நாளாக இருக்கக்கூடிய 6ஆம் தேதி நான் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறேன் என்கிற இந்த தகவலை தொகுதி மக்களுக்கும் எனது கட்சிக்கும் தெரிவித்து கொண்டு, நான் தலைவர் மீது மிகுந்த பற்றுதலை கொண்டிருக்கிறேன், அவர் மீது மிகுந்த நன்மதிப்பை கொண்டிருக்கிறேன். இந்த முடிவு தலைவர் அவர்கள் ஏற்க மாட்டார். அவர் அரசியலில் மிக நேர்மையாகவும் தூய்மையாகவும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தலைவர். எப்பொழுதுமே இது போன்ற நடவடிக்கைகளை அவர் ஏற்க மாட்டார். எனவே அவருக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டாம் என்கிற அடிப்படையில் எனது பொறுப்பை நானே விடுவித்துக் கொள்கிறேன். எனக்கு வழங்கிய இத்தனை ஆண்டுகளாய் 25 ஆண்டுகளாய் இந்த கட்சியில் எனக்கு நல்ல பொறுப்புகளை வழங்கி தலைவர் அவர்கள் என்னை அழகுபடுத்தி இருக்கிறார், கௌரவப்படுத்தி இருக்கிறார். நானும் அவர் கொடுத்த பொறுப்புக்கு மேலே என்னால் முடிந்த அளவிற்கு நான் சிரமப்பட்டு வேலை செய்து நான் கட்சியை இந்த பகுதியில் வளர்த்திருக்கிறேன். அப்படி நான் வளர்த்த கட்சி இந்த பகுதியில் இன்றைக்கு அமைச்சர் அவர்களால் திட்டமிட்டு அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. திருச்செந்தூர் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகளை வளர விடக்கூடாது என்கிற எண்ணத்தில் அமைச்சர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உட்கட்சியில கோஷ்டி பூசலை உருவாக்கி அவர் இன்றைக்கு குழுவாத போக்குகளை உருவாக்கி அதை அவர் ஊக்குவித்து வருகிறார். அதை நான் எதிர்க்கிறேன். அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளை ஒரு கவுன்சிலராக கூட, ஒரு ஒன்றிய கவுன்சிலராக கூட வரவிடக்கூடாது என்கிற மனநிலையில் இருக்கிற அமைச்சரை எதிர்த்து நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்கிற தகவலை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.